இன்னைக்கு சாப்பாடெல்லாம் வெரைட்டியா போச்சு. டயட் என்னாச்சுன்னு பார்ப்போம். வெல்கம் டு டே 109. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். அதனால மத்தியானத்துக்கு ஷெரீஃபாய் பிரியாணில இருந்து ரம்ஜான் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். கெபாப், சமோசா, ஹலீம் எல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் பேக்கிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஹலீம் கொஞ்சம் ஓகேவான டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. சமோசால செம ஆயில். அதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கே பாடுபட வேண்டியதா போச்சு. பிரியாணில வழக்கம் போல ஒரு சின்ன பீஸ் தான் வச்சிருந்தாங்க. கெபாப் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஃப்ரெண்டோட ஒரு டீ கடைக்கு போனேன். அங்க ஷவர்மா வச்சிருந்தாங்க. ஒரு பிளேட் ஷவர்மா வாங்கி 2 பேரும் சாப்பிட்டோம். மயனீஸ் இல்லாம சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்டுக்கு தனியா மயனீஸ் வாங்கி கொடுத்துட்டேன். டேஸ்ட் வைஸா ஓகேவா இருந்துச்சு. மயனீஸ் இல்லாதனால கொஞ்சம் காரமா இருந்துச்சு. நான் ஒரு ஐஸ் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சுகரா இல்லாம ஓகேவா இருந்துச்சு. ஈவினிங் பஸ் ஏறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிடணும். ஆனா ஷவர்மா சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப பசிக்கல. சின்னதா ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த கிரில் சிக்கன் பவர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன். இதுல 37 கிராம் புரோட்டீன் இருக்குது. ஆனா அரௌண்ட் 700 கேலரிஸ் வருது. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. தீபாவளி கிரவுட்ல மழையெல்லாம் தாண்டி ஒரு வழியா 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ் ஏறிட்டேன். நைட் ஒரு 10:45க்கு சாப்பிடுறதுக்கு ஒரு கடையில நிறுத்துனாங்க. அந்த நேரம் பார்த்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணேன். தோசை ஃபுல்லா ஆயிலா இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சமா எடுக்க ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸா நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை என்னால ஃபுல்லா சாப்பிட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் ஹை கேலரி மீல் அதிகமாவே சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.